தனிப்பட்ட முறையில் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து தான் கொண்டிருக்கிறார். The personal God to involve my life. அப்போ சகைவே, இனி நீ மறைந்திருக்க முடியாது, நீ அறியப்படாதவனா இருக்க முடியாது, அனாதை போல நீ எண்ணிக்கொண்டிருக்க முடியாது. நான் உன்னை தனிப்பட்ட முறையில் நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளையாய் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 40:26 கர்த்தர் நட்சத்திரங்களை கூட பேர் சொல்லி அழைத்திருக்கிறாராம். அப்போ அவருக்கு முன்பாக ஒரு மனிதன் எம்மாத்திரம். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நம்மை அறிந்தவர் தனிப்பட்ட முறையில் நம்மோடு பேச மாட்டாரா என்ன? பேசுவார். அவர் பேசுறதையும் அப்போ 2 வேதத்தில் சொல்லி இருக்கிறது. யோவான் 3:1-3 நிக்கதேமு கூட ஒரு இரவு முழுவதும் தனிப்பட்ட முறையில் பேசினார். சமாரிய ஸ்திரியோடு தேடி சமாரியாவுக்கு தனிப்பட்ட முறையில அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ எனக்கு பர்சனல் வாழ்க்கையில நான் கர்த்தருடைய அழைப்பு பெற்று இருக்க வேண்டும். என் தனிப்பட்ட பிரச்சனையை நான் யாருக்கிட்ட சொன்னாலும் அது என்னுடைய இன்னும் பாரத்தை அதிகமா சுமப்போம்னே ஒழிய, ஆனா தனிப்பட்ட முறையில் என் தனிப்பட்ட பிரச்சனைகள் நான் கர்த்தரிடத்தில் தான் சொல்ல வேண்டும். நான் என் தகப்பனாரிட சொல்றதும் இல்ல என் தாய்கிட்ட சொல்றதுன்னா அது 1-2 அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உன்னுடைய பேரை நாசமாக்கும் ஒழிய அதுக்கு தீர்வு கிடையாது. ஒரு 38 வருஷமாய் ஒரு வியாதிஸ்தன் பெதஸ்தா குளத்தில் உட்கார்ந்திருக்கும் போது அநேகரை போய் சந்திக்கல. தனிப்பட்ட முறையில் அந்த 38 வருஷமாய் பாடுகளை அனுபவித்து வந்த மனுஷனை தனிப்பட்ட விதமாய் கர்த்தர் போய் சந்தித்தார். ஒருவன் நிக்கதேமு இரவு முழுவதும் பேசினார். அந்த உறவை பாருங்க, கர்த்தர் என்னோடு தனிப்பட்ட முறையில் என்னோடு பேசினார் என்று. ஒரு சமாரிய ஸ்திரீ அவள் தனிப்பட்ட முறையில் ஒரு நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று. 38 வருஷமாய் வியாதிஸ்தன் எனக்குள்ள இருந்த அந்த வியாதி ஒரு நாள் நீக்க முடியல. என் குடும்பத்தார் எடுத்துக்கொண்டு அந்த பாதாள பெதஸ்தா குளத்தில கிடத்து போனார்கள். எல்லாரும் என் கண்களுக்கு முன்பாக அற்புதம் நடக்குது, என்னால பெற்றுக்கொள்ள முடியல. அந்த வருத்தமும் தனிமையும் அவனை வாட்டிக் கொண்டிருக்கிறது. அவனுக்கு தேவை தனிப்பட்ட முறையில் தேவன் சந்திக்கப்படணும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்க இருதயத்து மேல கையை வச்சு சொல்லுங்க. கர்த்தரே, எனக்கு தனிப்பட்ட முறையில இந்த உலகத்தார் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்னோடு பேசணும். பரலோக தேவன் என்னோடு பேசணும். இந்த தபசு நாட்களில நீங்க ஏதாவது ஒண்ணு வாஞ்சியோடு பிடிச்சிருப்பீங்க. இதுக்காக நீங்க உபவாசத்தோடு வந்திருப்பீங்க.